வார்த்தையில வாழ பழகாதவங்களுக்கு ஏதேனிலும் வாழ முடியாது. ஆதாம் ஏவாள் வார்த்தையில வாழ பழகல, அதனால ஏதேனிலும் வாழ முடியும். எத்தனையோ பேருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லை, பெரிய வீடு இருந்தும் தூக்கம் இல்லை, வீடு நிறைய ஆகாரம் இருந்தும் பசி இல்லை, வீட்டுக்கு போறதே பிடிக்கல, வெளியே இருக்கணும். ஏன்னா வார்த்தையில வாழ பழகல. வார்த்தையில வாழ பழகினவங்களுக்கு ஒருவேளை ஆகாரம் இருந்தாலும் வயிறு நிறைவா இருக்கும். வார்த்தையில வாழ பழகினவங்களுக்கு சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது வார்த்தையில் வாழ பழகின தாவீது சொல்லுகிறார், படுத்துறங்கி மகிழ்வுடனே ஓ ஏனெனில் அச்சமில்லையே கலக்கம் வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்று கேடகம் நீரே தலை நிமிர தலை நிமிர ஆமே தலை. ஆபிரகாம் சொல்றார், நீ உன் மகன் ஏகசூதன் ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் பலி செலுத்து அப்படின்னு. உண்மையிலே ஈசாக்க பலி செலுத்துவானா இல்லையா என்பதை அறிவதற்கு அங்க கூட்டிட்டு போறார். அதை அறிவதற்கு வீட்டு பக்கத்திலேயே செய்ய சொல்லலாம்ல. ஏன்னா இவர் ரெடி ஆகிறார். அவருக்கு என்ன தெரியணும், இவன் உண்மையிலே ஈசாக்க நமக்காக தருவானா தரமாட்டானா. இந்த ஒரு காரியம் அறிவதற்காக மட்டும்னா இந்த 3 நாள் டிராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? கர்த்தர் வானத்தில் இருந்த அவனோடு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்துக்கு நம்ம கொண்டு போவார், சில இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். தூரத்தில் இந்த இடத்தை பார்க்கும்போது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போய் உட்காந்துட்டு பழகிட்டோன்னு வைங்களேன். பொதுவாக கிளாஸ்ல வந்து அந்த சின்ன வயசுல இப்பெல்லாம் பிள்ளைங்களாம் அடிப்பாங்களான்னு தெரியல. கிளாஸ்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு எல்லாருக்கும் அடி விடும். அடி விழும் போது ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன் அடி வாங்குவான். அந்த ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன் அடி வாங்கும் போது இந்த பின்னாடி நிப்பான் தெரியுமா, அவனுக்கு கையெல்லாம் உதற. ஆனா அடி வாங்கினவனை பாருங்க, அவன் தடவிட்டு அடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அடி கிடைச்சிருக்கு. ஆனா அதான் அடுத்தடுத்து நெருங்க 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 அது போக 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 கடைசியில் அடி வாங்குறது. இதுதான் காத்திருப்பின் பீரியட். ஆனா அந்த லைனை தாண்டவங்க பாருங்க, அது ஒண்ணு இல்ல. வலிச்சா வலிச்சுனா சொல்லுவோமா, சொன்னா ஆப்சென்ட் ஆயிடுவான். வெயிட் அதில் வலிக்கவே வலிக்காது. கையை காட்ட மாட்டான், ஏன்னா கீழே விழுந்திருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கு தெரியுமா? அடுத்து அடி வாங்குறவன அதுல ஆறுதல் அடைகிறதுக்கு. அந்த அந்த தூரத்திலிருந்து பார்க்கறது வரைக்கும் மோரியாமால் அப்படிதான் இருக்கும். நீ வந்துட்டேன்னா அதாவது மிஞ்சின பாரம் ஒன்றையும் சுமத்த மாட்டார். மிஞ்சின பாரம் ஒன்றையும் சுமத்த மாட்டார். நல்ல கவனமா கேளுங்க. ஈசாக்கு தான் இந்த பலிக்கான கர்த்தர் சொன்ன பலிக்கு செலுத்த சொன்னது ஈசாக்கு தாங்கிறத ஆபிரகாம் எப்ப சொன்னார் தெரியுமா? எப்ப சொல்லியிருப்பார்? நீங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. மீட்டிங் முடிய டைம் ஆச்சு. எப்ப சொல்லியிருப்பார்? கன்ஃபர்ம் முடிஞ்ச பிறகு அந்த விறகை தூக்கி தலையில வச்சார்ல, அப்ப ஈசாக்கு கேட்பான், விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான. அப்ப சொன்னாரா? அப்ப என்ன சொன்னார்? அப்ப எப்ப சொல்லியிருப்பார் தெரியுமா? அவன் தலையில இருந்து விறகு எடுத்து ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு தான், மகனே நீதான்பா, நீதான். ஒரு உலக தகப்பனுக்கு பிள்ளை மேல மிஞ்சின பாரத்தை சுமத்த கூடாதுன்னு தெரியும் போது, பரலோக தகப்பன் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். சில காரியத்தை இன்னும் வச்சிருக்கிறார். ஆனா உன் தலையில இப்ப நீ சுமக்கிற பாரத்தை இறக்காம அதை உனக்கு வெளிப்படுத்த மாட்டேன்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் சொல்றோம். நல்ல கரங்களை சாட்டி, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். ஆமென் ஜீசஸ், ஆமென். என்னை நம்பியவர் ஆமென். ஓ ராஜா நாம சேகரே ஜீசஸ். ஆமென். எப்படியும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கிட்ட அதை சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அங்க போய் ஈசாக்க வலுக்கட்டாயமாலாம் பண்ண முடியாது. அவரு ஒரு 20 வயசு வாலிபன், மினிமம் 20 வயசாவது இருக்கும். அப்போ அங்க சொல்லிதான் ஆகணும். ஆனா இப்ப ஏன் ஆபிரகாம் சொல்லலன்னா, இவன் தலையில வேற ஒரு பாரம் இருக்கு. ஆமென். அதான் பைபிள்ல இருக்கு, திராணிக்கு மேலாக வலது கரத்தை உயர்த்து. அப்பா ஒரே ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு என் திராணி தெரியும்பா, உங்களுக்கே என் திராணி தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நீங்க லைஃப்ல பாருங்க, இன்னைக்கு நீங்க சுமக்கிற பாரத்தை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தலையில வச்சிருக்க மாட்டார். ஏன்னா அப்ப நீங்க வேற ஒண்ணு சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்பவே வச்சிருந்தா இல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்பா அன்பை சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஸ்ட்ரக் ஆயிடுவேன். ஆமென். என்னை ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில், என்னை ஆண்டவர் இந்த கேரி தாற்றண்டையில, என்னை ஆண்டவர் இந்த மோரியா மலையில். எல்லாருடைய போக்கஸ் அண்ணா காய்பா மேல இருக்கும்போது என் போக்கஸ் யோவானே மேலதான் இருக்கு. அதனாலதான் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா. வார்த்தை உண்டாகும் இடத்துல கர்த்தர் ஏன் என்ன வெயிட் பண்ண வைக்கிறார்? எனக்கான ரேமாக இருக்கு. நீங்க ஏன் அங்க இருக்கிறீங்க? எனக்கான வார்த்தை இருக்கிறது. 4வது, உன் வாக்கு தத்தத்தை குறித்தே பேசிக் கொண்டிரு. மத்தேயு 3:11-12 வசனங்களை வாசிங்க. மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிரு. எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க, எனக்கு பின் வருகிறவரோ. அப்போ எனக்கான வாக்குத்தத்தம் என்ன அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அவர் அதை ஃபீல் பண்றாரு பாருங்க. எனக்கு பின் வருகிறவரோ பின்னாடி வந்துட்டு இருக்கு. என்னிலும், எல்லாரும் சொல்லுங்க, என்னிலும் வல்லவராயிருக்கிறார், என்னிலும் வல்லவராயிருக்கிறார், என்னிலும். ஆமென். நீங்க ஜீசஸ் என்ட்ரானதுக்கு அப்புறம் ஜீசஸ் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆமென். அந்த வார்த்தையை நம்பி வாழ்கிற அன்பு சகோதரா சகோதரி, அது நிறைவேறும் காலத்துக்கு பிற்பாடு உன்னில் அந்த வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு நீ வார்த்தையில வாழ்ந்துட்டு இருக்கிறல, உனக்கான நற்செய்தியை கேளு. இனி உன்னில் அந்த வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து, உன் சந்ததியின் வாயிலிருந்து, உன் சந்ததியின் வாயிலிருந்து. இப்போ நான் வார்த்தையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது நிறைவேறும் காலம் வரும்போது அந்த வார்த்தையினில் வாழ்ந்து கொண்டிருக்கும். என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். நான் எவ்வளவு வேணும் சிறுகவும், அவர் எவ்வளவு வேணும். ஹல்லேலூயா. இப்ப யோவான்ட்ட வந்து கேக்குறாங்க, நம்ம கிட்ட வந்தவங்க எல்லாம் அவர்கிட்ட போறாங்களே, இதுதானே வேணும். அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறை நம்மளை நம்புறதை விட நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்புறத கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் இந்த கண்ணோட்டத்தோடு இந்த செய்தி உங்கள் மத்தியிலே கடந்த இன்னொரு செய்தி தான் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்தேன். அது கர்த்தர் அனுமதி தான் அடுத்த வரும், இல்லைன்னா அது என்னைக்கும். ஆனா கடந்த வியாழக்கிழமை காலையில பரிசுத்த ஆவியானவர் இந்த வேர்ட் அப்படியே பேசிட்டே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாரும் யோவான்ட்ட வந்து சொல்றாங்க, நம்மள்ட்ட வரல, எல்லாம் நம்மள்ட்ட வந்தவங்க அவர்கிட்ட போறாங்க. யோவான் சொல்றாரு, இங்க பாரு, அவர் பெருகணும், வார்த்தை பெருகட்டும். ஆமென். நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை நம்பி அப்பா இதை தருவாங்க, அம்மா இதை செய்வாங்க அப்படி நம்பிட்டு இருக்கிற பிள்ளைங்க நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எங்க அப்பா கிட்ட ஆண்டவர் இப்படி சொன்னாங்க, அதை செஞ்சாங்க, அது போல எனக்கும் பிள்ளைங்கள்லாம் அந்த வார்த்தைக்கு திரும்பிட்டுனா, எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? தலைமுறை தலைமுறை வார்த்தைக்கு திரும்பட்டும். தலைமுறை ஓராமா சேகர மாமா. ஆமென், ஹalleluya. இல்ல நம்மளே நம்பிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆமென். என் தகப்பனார் மரித்த போது, ஆமென், அப்படியே சில டிஸ்கஷன்லாம் ஓடிட்டு இருக்கும்போது சைடு ரூம்ல போய் கதவை பூட்டிட்டு அந்த டோர்ல இப்படி சாஞ்சு நிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்க அப்பா கூட நான் இருந்தேன், இப்போ உங்க அப்பா இல்லை, ஆனா உங்க அப்பா கூட இருந்த நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டார். அன்னையில இருந்து இன்னைக்கு வர மனத்தாழ்மையா சொல்றேன், ஃபியூச்சரை பத்தி பயமே இல்லை. நாளைக்கு தான் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், என்னோடு இருக்கிறவர் என்னிலும் வல்லவர், என்னிலும் சத்தமாமி. இத கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவர் என்னிலும் வல்லவர். சத்துருவே, நீ ஒருவேளை என்னை விட பெரியவனா இருக்கலாம், எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரைக்கும் உங்களை ஒருத்தருக்கும் மேற்கொள்ள முடியாது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள. நல்ல கரங்களை தட்டி வாக்குத்தத்தம் உடையவர்கள் அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள். He is greater and greater. அவர் பெரியவர், பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல, உம்மை போல. முடிந்தால் கைகளை உயர்த்தி, பெரியவர். மறுபடியும் சொல்லுங்க, பெரியவர், இயேசு பெரியவர்.